கமல் கூட 4% வாங்கினாரு, 2% வாங்க மாட்டார் இவருங்கிறார். இதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அது காரணம் என்னங்க? புஷி ஆனந்த் மாதிரி ஒரு மனிதரை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன் புஷி ஆனந்த் டார்கெட் பண்றது காரணம் என்ன? ஒரு அறிவாளி பிரிவினரா இல்லன்ற மாதிரியா? ஏன்னா கட்சின்றது அறிவுத்துறையும் வேணும், கட்சி கட்டமைப்பு கண்டிப்பா கண்டிப்பா வேணும். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த கட்சியில் இருக்க அறிவாளி யாருன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்டெலக்சுவல் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டின்னு இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. ஒரு குரூப்பா இருப்பாங்க, ஒரு சிங்கிள் மேனா எவ்வளவு பேர் இருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் இன்டெலக்சுவல் ஃபேஸ் யாரு? நீங்க பாத்துருக்கீங்க 1.5 வருஷமா. எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அதை வரைஞ்சுக்கிட்ட பல முரண்பாடுகள் தானே ஒரு அறிவாளி தானே, அப்படிதானே பார்க்க முடியும். சரி, ஓகே, அது ஒரிஜினல் அப்புறம் தானே வந்து சேர்றாரு. நீங்க முதல்ல யார் இன்டெலக்சுவல் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி? அந்த பார்ட்டியில நீங்க அந்த முகம் வேணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு இன்டெலக்சுவல் ஃபேஸ் யாருங்கிறது வேணும். அவங்க நேரடியாக நீங்க தேர்தல் அரசியல கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிக்கைகள் சொல்றது, அறிக்கைகள் எழுதி கொடுக்கறது, சில இடங்களில் பேசுறது, சில மீட்டிங்ஸ்ல கலந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வேணும். ஸோ இவர் ஏன் வந்து புஷி வந்து துரத்தணும் அப்படி இல்லை காலி பண்ணணும்னு நினைச்சாருன்னா, அவர் இதே சிக்கல் தான். நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், அதே சிக்கல் தான். எல்லா இடங்களும் தன்னை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், தான் சொல்ற மாவட்ட செயலாளர்கள் தான் போடணும், இதுதான் இப்படிதான் கட்சி நடத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு. இது விஜய்க்கு தெரியாதா? நல்லா தெரியும். எப்படி தெரியாம இருக்கும்? அவர் தானே கையெழுத்து போடுறாரு, மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற பேர்ல அவர் தானே கையெழுத்து போடுறாரு. அவர் என்ன பாக்குறாரு, நமக்கு வந்து அண்ணன் சொன்னால் ஓகே தான், அவருக்கு அதுல பெருசா அக்கறை இல்லை.